வணக்கம். அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நேம் ரியாக்ஷன் ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அண்ட் ஈத்தர்ஸ்லேருந்து. அந்த ரியாக்ஷனுடைய நேம் என்ன அப்படின்னா ரீமர் டீமன் வினை. ரீமர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். ரீமர் டீமன் ரியாக்ஷன். ஏன் சார் இவ்வளோ ரியாக்ஷனில் இதை இம்பார்ட்டண்டாக எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு மெத்தடில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும். இது மாதிரி நீங்கள் போடலாம், அல்லது பாண்ட் ஷேப்லையும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸு. ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் குளோரோஃபார்ம் ப்ளஸ் NaOH. இதுதான் இந்த ரெண்டு ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ப்ராடக்டோட நேம் என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா சாலிசிலால்டிஹைடு. ஒரு பென்சீன் ரிங்கில் ஒரு OHம் CHO இருந்தால் அதுக்கு பேர் சாலிசிலால்டிஹைடு. இதுதான் இந்த ரியாக்ஷன்ஸ். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்காது. இப்போ நான் கொடுக்குறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து மைண்டில் ஓடும், சார் நீங்கள் கொடுக்குறது எப்படி எழுதுனா மார்க்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எழுதுறாங்க. கவனிச்சுக்கிறங்க. NaOH உங்களுக்கு தெரியும், ஒரு பேஸ் இதோட ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டர் ரிமூவ் ஆகிடும். வாட்டர் ரிமூவ் ஆகும்போது இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ சோடியம் ஃபீனாக்சைடு. ஃபீனாலில் ஒரு சோடியத்தை ஆட் பண்ணுறேன், சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லானது, அதாவது ஃபீனாலோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் இதை எடுத்துக்கிறோம். இதோட நம்ம எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணலாம், CHCl3. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு CH இந்த இடத்துல C தான் இருக்குது. ஏன்னா அந்த ஹெச்சுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு ஹெச் அப்படி வெளியில் எடுத்துக்கிறேன். இல்லை கவனிக்கணும். ONE எடுத்துக்கிறோம். இப்போ இதுலேருந்து என்ன ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹெச் வெளியில் போகுது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் இங்கே மாதிரி ஹெச் காமிக்கக்கூடாது. காமிச்சிங்கன்னா அது ஒரு இது தவறான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துக்காக இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இங்கே ஒரு ஹெச் வெளியில் போயிடும். அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் C. நீங்கள் சாரமாக பார்த்தீங்கன்னா CH கூட இப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் இங்கே ஒரு Cl இப்படி ஒரு Cl எழுதிக்கிறாங்க. நீங்கள் 3 Clல நான் 2 தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஒரு ஹெச் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இந்த காம்பவுண்ட் இங்கே வரும்பொழுது இந்த கார்னருக்கு கூடிய ஒரு ஹெச் வெளியில் போயிடும். வெளியில் போகும்போது இந்த ஹெச்சோடு சேர்ந்து -HCl போயிடும். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், நான் NaOH ஆட் பண்ணுறேன். NaOH எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 Cl இருக்குது. ஸோ அதனால் 2 NaOH யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய 2 Naவும் 2 Clோட வெளியில் போயிடும். உதாரணம் ஒரே ஒரு இது மட்டும் நாங்கள் ஃபார்ம் காமிக்கிறேன். இப்படி போயிடும் NaCl. அடுத்து ஒரு இதுவும் இதோட சேர்ந்து NaCl 2 -2 NaCl வெளியில் போயிடும். நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் 2 NaCl போடும். இப்போ என்ன கிடைக்கணும் பாருங்கள். இந்த Cl இருக்கிற இடத்துல 2 OH ஃபார்ம் ஆயிடும் சார். OH சரிதானா? திரும்ப நம்ம ஆல்ரெடி NaOH குளோரோஃபார்மும் எடுத்துட்டோம். மறுபடியும் NaOH தாங்க, வேறு எதுவும் ரியேஜென்ட் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணும்போது ரிமூவல் ஆஃப் வாட்டர். சின்ன இங்கே ஒரு இது Na வரணும் சார். இங்கே நான் NaOH தான் Na யூஸ் பண்ணிக்கிறேங்க. இங்கே இருக்கிற Na அப்படியே தான் வரும், OH வராது. இப்போ இதில் மைனஸ் ஆஃப் வாட்டர். CH இந்த ஓங்க வந்துடும். அவ்வளோதான் CHO. இப்போ அடுத்து என்ன ஆகும்னா இந்த Naவை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய Naவும் இந்த Cl சேர்ந்து NaCl வெளியில் போயிடும். இங்கே இருக்க Naவும் Cl. ஸோ அப்போ இந்த ஹெச் இங்கே போயிடும். ஒன்று இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு OH
CHO சாலிசில். இதுதான் அந்த உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ரீமர்டிமர் ரியாக்ஷனில் என்னுடைய ஒரு மெத்தடு. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதில் உள்ளபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் ஃபுல் மார்க் கிடைக்க ஒரு வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ.